நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது multi-level inheritance. இதுக்கு முன்னாடி பார்த்தது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸ்கூல் இன்ஃபோ ஸ்டூடெண்ட்டில் ஆட் பண்ணோம், அது வந்து சிங்கிள். இப்போது மல்டி லெவல் என்னன்னா, ஒரு கிளாஸ் ஏ கிளாஸ் பியில் ஆட் பண்ணுறது, பி கிளாஸ் சியில் ஆட் பண்ணுறது. அதாவது பியில் என்ன இருக்கும், ஏ சேர்ந்து இருக்கும். இப்போ பிஏ சியில் ஆட் பண்ணால் சி வந்து ஏ பி அண்ட் சி மூணுமே சேர்ந்துருக்கும். இப்படி ஒவ்வொரு கிளாஸாக ஆட் பண்ணிட்டே போனால் அதுக்கு பேர் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இன்னொரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்றது ஒரு கிளாஸ். அதில் வந்து ஸ்டூடெண்ட் இன்ஃபோ என்ன பண்ணிக்குவோம், மர்ஜ் பண்ணிடுவோம். இப்போ இதில் வந்து தமிழ் ஈக்குவல் டு 0, இங்கிலீஷ் ஈக்குவல் டு 0, மேத்ஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டா, 3 வேரியபிள். இப்போது டிஃபைன் கெட் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்குவோம், செல்ஃபாக பண்ணிவிட்டு இப்போ திருப்பி செல்ஃப் டாட் தமிழ் ஈக்குவல் டு int of input enter தமிழ் மார்க் இன்புட் பண்ணுறோம். அதே மாதிரி செல்ஃப் டாட் இங்கிலீஷ் ஈக்குவல் டு int of input enter இங்கிலீஷ் மார்க் என்ன பண்ணிடுவோம். திருப்பி செல்ஃப் டாட் மேத்ஸ் ஈக்குவல் டு int of input enter மேத்ஸ் மார்க். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 3 சப்ஜெக்ட் மார்க்கை இன்புட் பண்ணியிருக்கோம். ஓகேயா, இப்போ திருப்பி டிஃபைன் பண்ணு, கெட் பதிலாக டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட்டு தமிழ் மார்க் equal to self dot தமிழ் print English mark equal to self dot English print maths mark equal to self dot maths. அப்படியே வாங்கினதை டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ ஆக்சுவலாக இதில் எவ்வளோ இருக்கும், 3 வேரியபிள் 2 ஃபங்க்ஷன். ஏற்கனவே அங்கேருந்து வந்த 4 வேரியபிள் 7 வேரியபிள் இருக்கும். 4 + 2 6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே 4 ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ஓபி டாட் இன்னும் 2 பண்ணிடுவோம். கெட் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் இன்னும் ஒன்று கால் பண்ணுவோம். ஓபி டாட் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்னு பண்ணிடுவோம். ஸோ மொத்தமாக 6 ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிட்டோம். ரைட்டா, இப்போ சேவஸில் மல்டி லெவல், ரைட்டா, மல்டி லெவல் பண்ணிடுவோம். ரன் பண்ணுவோம். என்ன இருக்கு, ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ அட்ரிபியூட், கெட் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் இல்லைன்னு சொல்கிறான். கெட் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ், இங்கே என்ன இருக்குது, கெட் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் STUDENT MARKS, get STUDENT ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் இருக்கு. தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ், தமிழ் இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ்
இதுவும் கரெக்டாக இருக்குது. ரைட்டாக இங்கே வந்து ஸ்டூடெண்ட் இன்ஃபோ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் எதை க்ரியேட் பண்ணோம்? ஸ்டூடெண்ட் இன்ஃபோவில் ஸ்டூடெண்ட் எதை க்ரியேட் பண்ணோம்? ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணோம். ரெண்டாவது ஆப்ஜெக்ட் பண்ணிட்டோம். மூணாவது ஆப்ஜெக்டை பண்ணணும். ரைட்டா? ஸ்கூல் நேம் டிஸ்பிளே பண்ணிட்டோம். டிஸ்பிளே பின்னாடி பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ நம்ம கொடுத்தது டிஸ்பிளே ஆயிடுச்சு. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? இந்த கெட் வந்து முன்னாடி கெட்டில் கொண்டு வந்து ஸோ 3 கெட் 3 டிஸ்பிளே இப்படி காமிச்சிருக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம கொடுத்த டீட்டெயில் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம்? 3 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏ கிளாஸ் பியில் மெர்ஜ் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்கூல் வந்து ஸ்டூடெண்ட்டில் மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட் மார்க்ஸில் மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்றது ஃபைனல் மோஸ்ட் டிரைவ்டு. அதில் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ டிரைவ் கிளாஸ் ஆட் ஆகிருக்கு. ஸ்டூடெண்ட் இன்ஃபோக்குள்ளே ஸ்கூல் இன்ஃபோ ஆட் ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ இப்படி ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ரைட்டா நண்பர்?